கிறிஸ்துவுக்கு வெளியே நீதிமான் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே எவனும் பாவியும் இல்லை. நீதிமானுக்கும் செயல்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப நீதிமான் எப்படி வேணாலும் இருக்கலாமா? இந்த சன்மார்க்க நெறிகள் இருக்கிற மாதிரி வாழக்கூடாதா? நான் சொல்றேன், இவன்ட்ட இந்த குணங்கள் இருக்கலாம், நீதிமான்ட்ட சன்மார்க்க காரியங்கள் இருக்கலாம். ஆனா சன்மார்க்க காரியங்கள் நீதிமானுக்குரிய அடையாளம். கைத்தட்டுங்க ஒருத்தர் இருக்கு. நான் நீதிமான், நான் ஒரு மனுஷன், ஆனா எனக்கு நீச்சல் தெரியாது. நாய்க்கு நீச்சல் தெரியுது, அதுக்காக நாய் என்னோட வசந்தது கிடையாது. கையை தட்டுங்க. எனக்கு நீச்சல் தெரியல, ஆனால் நீச்சல் தெரிஞ்சவனா இருந்தால் இதோட நல்லது. ஆனால் நீச்சல் தெரியுதுன்றக்காக நாய் ஏசியன் கேம்ஸில் என்ன செய்யாது, போய் ஜெயிக்க முடியாது. அவருக்கு எப்போவுமே நான் தான் வசதி, எனக்கு நீச்சல் தெரியாட்டினா கூட. ஏன்னா இங்கே நீச்சல் அடிக்க தெரிஞ்சதை வச்சு என் இடத்துல நாயை கொண்டு வைக்க முடியாது. அப்படி தான் சன்மார்க்க நெறிகள் இருக்கிறனால அவனை நீதிமானாக மாற்ற முடியாது. உங்கள் மனசை இந்த சன்மார்க்க நெறியிலேருந்து கழுவி வெளியே வாங்க. வெளியே அவருடைய ரத்தத்தினாலே நான் நீதிமானா இருக்கிறேன். நீதிமான் என்றால் பிள்ளை என்ற அர்த்தம், நல்ல செயல்கள் செய்பவன் என்ற அர்த்தம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. முத பிள்ளை நல்ல செயல் செய்யலாம், அது உள்ள இருந்து வெளியே வர்றது. ஆனா நல்ல செயல் செய்யறவன் பிள்ளை கிடையாது. அப்ப நீதிமான் இங்க வருது. பாவிக்கும் நீதிமானுக்கு, பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரியில் வராங்க. கிறிஸ்துவுக்கு வெளியே பாவி, கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லவா? கிறிஸ்துவுக்கு வெளியே ஒருவனும் நீதிமான் இல்லை. கிறிஸ்துவுக்கு வெளியே நூற்றுக்கணக்கான சன்மார்க்கம் இருக்கிறான், ஆனா ஒருத்தன் கூட நீதிமான் கிடையாது. கிறிஸ்துவுக்கு வெளியே நீதிமான் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே எவனும் பாவியும் இல்லை. கைத்தட்டுங்க. ஆமே. உள்ள பாவி கிடையாது, வெளியே நீதிமான் கிடையாது. அதை புரிஞ்சுங்க. நான் ஒரு நீதிமான், நான் ஒரு நீதிமான், நான் ஒரு மாமரம். இந்த மாமரம் இன்னும் நான் மாம்பழம் கொடுக்கல, ஆனால் நான் மாமரம் தான். கைத்தட்டுங்க ஒரு தடவை ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு கொய்யா மரம், நீங்க கொய்யாப்பழம் இன்னும் கொடுக்கல, ஆனால் நீங்க கொய்யா மரம் தான். கொய்யாப்பழம் கொடுத்த பிறகு நீங்க கொய்யா மரமா? கொய்யா மரத்தை எப்போ கொய்யா மரம் ஏற்றுக்குவீங்க? கொய்யாப்பழம் கொடுத்த இன்று முதல் இது கொய்யா மரம் என்று அழைக்கப்படுதுன்னு ஒட்டுவீங்களா? இல்லை சார். ஆமாம், இலை விடும்போதே கொய்யா மரம் தான். அப்படித்தான் நீ இன்னும் எந்த நல்ல கனியும் கொடுக்கலையா, ஆனாலும் நீங்க நீதிமான் தான். ஐயா தட்டு, நல்லா தட்டு, நல்லா நல்லா